பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் காலை பொழுதுல ஆண்டவர் இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதமான வார்த்தை சொல்ல விரும்புகிறார். நீங்க அந்த வார்த்தையின்படி நடந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் தேவை இருக்குல்ல. வியாதி சுகமாகணும், பிரச்சனை நீங்கணும், தேவை சந்திக்கப்படணும், தடைகள் மாறணும், காரியம் வாய்க்கணும். அது உங்களுடைய குடும்ப காரியமா இருக்கலாம், தனிப்பட்ட காரியமா இருக்கலாம், ஊழிய காரியமா இருக்கலாம். ஆனா நடக்கிற மாதிரி தெரியலையே, எல்லாம் சீரியஸா இருக்குது, வித்தியாசமா இருக்குது. அப்ப ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு, என்ன தெரியுமா? மார்க்கு 9:23 நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். All things are possible unto him who believes. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீங்க விசுவாசித்தால் நீங்க இன்றைக்கு பயந்து கொண்டு இருக்கிற காரியத்துல அற்புத மாற்றம் உண்டாகிவிடும். சூழ்நிலை சில சமயத்துல நம்முடைய விசுவாசத்தை அப்படியே ஷேக் பண்ண, ஒரு அசைவை உண்டாக்கும். இது நடக்குமா நடக்காதா, அந்த மாதிரி சூழ்நிலையில இப்ப நீங்க இருக்கீங்க. ஒரு பக்கம் ஒரு விசுவாசம் இருக்குது, இன்னும் நடக்குமா நடக்காதா ஒரு அசைவு. அப்போ சரி, ஆண்டவர் ஏதாவது செய்யட்டும், அப்படி இல்லை, இதுதான் ஆண்டவர் செய்வார் என்று விசுவாசம். அப்பதான் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். ஒரு சமயம் ஒரு சகோதரர் வந்தா, ஒரு நடுத்தர வயதுள்ள சகோதரர், என்னென்ன கேன்சர் வியாதி. ஓகே, கேன்சர் எத்தனை பேருக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்திருக்கிறாரு. என் ஊழிய பாதையில பார்த்திருக்கிற உங்களுக்கு சுகம் தருவார். அடுத்து அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்கன்னா, 4th ஸ்டேஜ். அப்படின்னா 4th ஸ்டேஜ்ன்ற வார்த்தை வந்தால் என்ன அர்த்தம்? அவ்வளவுதான், இனி நம்பிக்கை இல்லை, இனி காப்பாற்ற முடியும், மருத்துவத்தினால இனி உதவி செய்ய முடியாது. 1st ஸ்டேஜ், 2nd 3rd வரை கூட முயற்சி பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். 4th ஸ்டேஜ்னா அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் சொன்னார் 4th ஸ்டேஜ்ன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ். நான் கேட்டேன், சோ வாட், அதனால என்ன? 4th ஸ்டேஜா இருந்தா என்ன? 1st ஸ்டேஜ், 2nd ஸ்டேஜ், 3rd 4th, ஆண்டவருக்கு அதெல்லாம் வித்தியாசம் எல்லாம் தெரியாது, கிடையாது. அது 5th இருக்கட்டும், 10th இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஸ்டேஜா இருக்கட்டும், இயேசுவால முடியும். நீங்க விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். சரி, 1st ஸ்டேஜா இருந்தா எப்படி நினைப்பீங்க? இல்ல, சுகம் பெறுவன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, விசுவாசம் வரும், 1st தானே பாத்திரல, ஆரம்ப நிலை தானே, சரியாயிரும். அப்போ ஒரு ஆரம்ப நிலைமையில் இருக்கிற வியாதி இயேசு குணமாக்க முடியும்னா, முதிர்ந்த நிலைமை 4th ஸ்டேஜ், அது குணமாக்க முடியுமா முடியாதா? யோசிக்க ஆரம்பித்தா. உங்க விசுவாசம் தான், உங்க விசுவாசத்தை வைத்துதான் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். நீங்க யோசித்து பாருங்க, நீங்க 4th ஸ்டேஜ்ன்னு சொல்றீங்க, ஆனா உயிரோடு இருக்கிறீங்க. ஒரு வாலிபன் இறந்துட்டான், அவன் கல்லறைக்குள்ள அடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த தோண்டி எடுக்கப்பட்ட கல்லறைக்குள்ள துணியினால சுத்தி உடம்பு அடக்கம் பண்ணிட்டாங்க. 4 நாள் ஆகி போச்சு, சரீரம் நாறி விட்டார், அழுகி விட்டாரு. அவன் விடுதலை சுகம் பெற முடியுமா? அது இன்னும் நடக்கிற விஷயமே இல்லையே. அடக்கம் பண்ணி 4 நாள் வரை ஆயிட்டு, சரீரம் நாறிட்டு. ஆனா அந்த சரீரத்தை ஆண்டவர் உயிர்ப்பித்து அவனை உயிரோடு எழும்பி வர பண்ணி ஆரோக்கியமா நிறுத்தினாரு. அதோடு ஒப்பிடும் போது 4th ஸ்டேஜ் என்ன இல்ல, ரொம்ப சிம்பிள். அப்ப விசுவாசம்தான். அங்கே ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமானால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்ப ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தா எல்லாம் கூடும், உன் பிரச்சனை மாறும், தேவை சந்திக்கப்படும், வியாதி நீங்கும், அற்புதம் நடக்கும், சூழ்நிலை மாறும். உன்னுடைய விசுவாசம் என்ன? விசுவாசம் எவ்வளவு பெரிய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் இயேசுவால இதை மாற்றி தர முடியும், இயேசுவால என்னை குணமாக்க முடியும், இயேசுவால இந்த தேவையை சந்திக்க முடியும், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடும் போது உடனே அற்புதம் நடக்கும். இன்றைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய விசுவாசத்தை தடுமாற பண்ணதில்ல. கொஞ்சம் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க விசுவாசித்து, ஆண்டவரே நாம விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க, திரும்ப திரும்ப விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இயேசுவின் வல்லமை விசுவாசிக்கிறேன், அவருடைய வல்லமை நான் விசுவாசிக்கிறேன், அவரால் அற்புதம் செய்ய முடியும் என்பதை விசுவாசிக்கிறேன். திரும்ப திரும்ப சொல்லும் போது உங்களுக்குள்ள விசுவாசம் பலன் அடையும் போது உடனே அற்புதம் நடக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இப்ப சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனை என்ன? கண் முன்னால நிறுத்துங்க.
இதுல சுகம் வேணும், விடுதலை வேணும், இந்த தேவை சந்திக்கப்படணும், அற்புதம் நடக்கணும். இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே சொல்லுங்க, இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன். இந்த காரியத்துல எனக்கு இன்றைக்கு நீர் அற்புதம் செய்ய முடியும், நீர் செய்வீர் என்பதை விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.